இன்று ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்த பொழுது முன்னதாக அன்புமணி அவர்கள் பேசியவற்றை குறிப்பிட்டு அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியிருந்தார். தான் என்ன தவறு செய்தேன் என அன்புமணி தர்மபுரியில் பேசியதை சுட்டிக்காட்டி அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் பேசியிருந்தார். இந்த தருணத்தில் அன்புமணி அவர்கள் பேசியது என்ன காட்சிகளாக பார்க்கலாம். கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண. எனக்கு தெரியல. ஒரு மாசமா தருமபுரியில் அன்புமணி அவர்கள் தொண்டர்களிடையே பேசியிருந்தார். கடந்த ஒரு மாதமாக தனக்கு தூக்கம் எதுவும் வரவில்லை, என்ன தவறு செய்தேன், எதனால் தன் மீது இப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றத பேசியிருந்தார். அதை குறிப்பிட்டு தான் இன்றைய தினத்தில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் தவறு செய்யவில்லை, அவரை 35 வயதிலேயே கேபினெட் அமைச்சராக்கி தான் தவறு செய்துவிட்டேன். கட்சி துவங்கப்பட்ட போது குடும்ப உறுப்பினர்கள் கட்சிக்குள் வரமாட்டார்கள், அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படாது, என்னுடைய உறுதியையும் மீறி அவருக்கு பொறுப்பை அளித்து தான் தவறு செய்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். அதாவது பல்வேறு மாதங்களாக பாமக நடக்கிறது என்ன அப்படின்றத நாமளும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும். இன்றைய தினத்துல ராமதாஸ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். தனிப்பட்ட முறையில அன்புமணி தொடர்பாக விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அவருடைய இந்த ஒட்டுமொத்த இந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது நிச்சயமாக தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விரிசல் ஏறத்தாழ கட்சியில் இருக்கிற நபர்களையும் கட்சியினுடைய பணிகளையும் கட்சியினுடைய ஆற்றலையும் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு சென்றிருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். அதாவது அதில் சில விஷயங்கள் அவர்களுடைய கட்சியிலிருந்தே பகிரப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து நம்ம இப்போ ஃபோனோவில் பேசினப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது பல இடங்களில் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதான்றத அவங்க கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருந்தார் திரு ராமதாஸ் அவர்கள். ஆகையால் அவரை பின்பக்கமாக யாராவது இயக்குறாங்களா, பின்புலமாக யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுவதாக அவர்கள் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த இருவருக்கு இடையிலான மோதல், அதில் கூட்டணி விவகாரம், இதையெல்லாம் தாண்டி அவரை யாரோ இயக்குகிறார்களா அப்படின்ற சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல, இப்ப டாக்டர் எல்லாம் யாரும் இயக்க முடியாதுங்க. அவர் நேராக நின்று பேசின அந்த நாம போன டிசம்பர்லயே பார்த்தோம். அவர் மிக தெளிவாக என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகன் தன்னுடைய சொல்படியில் நிற்கவில்லை, அதற்கு ஏற்ப பணி செய்யவில்லை, கட்சிக்கு குண்டகம் விளைவிக்கும் வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய இந்த கருத்தாகத்தான் அவர் சொன்னார். அப்ப நாம ஓப்பன் ஸ்டேஜ் தான் பார்த்து கொண்டிருந்தோம். 2 முறை நாம் ஓப்பன் ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டோம். அது 3வது முறையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வேணா எடுத்து கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் பேப்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு, இல்லை என்றால் நடுவில் அவருக்கு தேவைப்பட்டால் செய்யறதுக்கு உதவி செய்யறதுக்கு யாராச்சும் இருப்பாங்களே தவிர டாக்டர் ஐயாவெல்லாம் இயக்க முடியாதுங்க. அவர் கலைஞர் காலத்தில் அரசியல் பண்ணுவாருங்க. இது சொல்றது அன்புமணி வேணா இயக்க முடியுமே தவிர அந்த மாதிரி இருக்கின்ற அந்த வயசுல இருக்கின்ற அரசியல்வாதிகளே ஆனாலும் சரி, கலைஞர் காலத்துக்கு வருகின்ற அரசியல்வாதிகளை தாராளமாக இயக்க முடியும். அவர்கள் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்றதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன வேணா சொல்லி விடுவார்களே தவிர நிச்சயமாக டாக்டர் அது அதை விட இழிவாக ஒரு தகப்பனாரை பத்தி ஒரு மகனுடைய தரப்பில் பேசுறவங்க பேசக்கூடாது, பேசவும் முடியாது என்று நான் கருதுகிறேன். திரு ராதாகிருஷ்ணன், இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது இவர் பொறுப்பை கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, அடுத்த தலைமுறைக்கு பொறுப்பை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதை எளிமையா பண்ண வேண்டியதானே? பொறுப்பையும் கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோலையும் நீங்க வச்சுக்கிறது எப்படி சரியா இருக்கும்? ஒரு முழுமையான பொறுப்பு, அதில் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது கட்சியின் முடிவாகத்தானே பார்க்க வேணும் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க.